கன்னட சினிமாவில் முக்கிய நடிகராக இருப்பவர் தான் சிவராஜ்குமார். இவர் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடைய மூத்த மகன். பல வருடங்களாகவே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆந்திராவில் பிரபல நடிகர்கள் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், பாலகிருஷ்ணா உள்ளிட்ட பலருமே அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் உச்ச நடிகராக இருக்கும் சிவராஜ்குமார், சுதீப் போன்றவர்கள் அரசியல் பக்கமே செல்லவில்லை. சிவராஜ்குமார் அரசியல் பக்கம் போகாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க அப்பா ராஜ்குமார் வாங்கிய சத்தியம் அப்படின்னுமே சொல்லப்படுது. நம் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியதை இப்போதுமே அவருடைய மகன்கள் பின்பற்றியுமே வராங்க. சிவராஜ்குமார் கடந்த சில வருடங்களாகவே தமிழ் படங்களிலும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரஜினி சாருடைய செயலர் படத்துல ஒரு கெமியோ ரோல் ஒன்றுல பண்ணிருப்பாரு. தற்போது உருவாகி வரும் செயலர் 2 படத்திலுமே அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல சென்னைக்கு வந்த அவரிடம் விஜய் சார் உள்ளிட்ட பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்க நிலையில நீங்கள் ஏன் வரவில்லை அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பினாங்க. அதற்கு பதில் சொன்ன சிவராஜ்குமார் அவர்கள், முதல்ல எனக்கு அரசியல் தெரியவே தெரியாது. ஆனால் நான் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொண்டுதான் இருக்கேன். அந்த உதவி செய்வதற்கு எனக்கு எந்த பவருமே தேவை கிடையாது. நான் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வேன். பாகுபாடு பார்க்காமல் எல்லா மக்களுக்குமே என்னால உதவ முடியும். ஆனா அரசியலுக்கு போயிட்டா அப்படி பண்ண முடியாது. குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் நம்மளால உதவ முடியும். ஆனா நான் யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவேன். அந்த ஒரு சுதந்திரம் எனக்கு இருக்கு. யாருக்குமே நான் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு அதிரடியாக அவருடைய கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.